அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஆண்டு புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஹஜ்ஜுடைய அமல்களை சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். பொதுவாக நம்ம முதல்ல விஷயம் தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் அப்படின்னு சொன்னா 3. அதுல ஒண்ணு எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நிய்யத் செய்யறது, இரண்டாவதாக அரஃபாவுடைய மைதானத்தில் அரஃபாவுடைய நாள் தங்கி இருப்பது, மூன்றாவதாக தவாஃபே ஜியாரா செய்யறது. இதுதான் ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள். ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் 6 இருக்கு. அதுல ஒன்னாவது முஸ்தலிஃபாவில் தங்குறது, இரண்டாவதாக ஷைத்தானுக்கு கல்லெறிவது, மூன்றாவதாக குர்பானி கொடுக்கிறது, நாலாவதாக தலைமுடியை நீக்குவது, ஐந்தாவதாக ஹஜ்ஜுடைய சஇ செய்வது, ஆறாவதாக தவாஃபுல் விதா செய்வது. இப்ப ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் வாஜிபுகள் மொத்தம் சேர்த்து 9 இருக்கு. இது சுருக்கமான முறையில எந்தெந்த நாட்கள் என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய அமல்கள் அப்படிங்கிறது 5 நாட்கள். ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படிங்கிறது வெறும் 5 நாட்கள் தான். இடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 5 இடங்கள். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நாட்கள் பிளஸ் 5 இடங்கள். இந்த 10 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக துல்ஹஜ்ஜுடைய பிறை 8. இதுதான் ஹஜ்ஜுடைய முதல் நாள் ஆரம்பிக்குது. ஒன்று நம்முடைய முஅல்லிம் இருக்கு, 8ஆம் தேதி காலையில புறப்பட சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி துல்ஹஜ்ஜுடைய பிறை 7 அன்னைக்கு நைட்டு புறப்பட சொல்லுவாங்க. அவங்க எப்போ புறப்பட சொல்றாங்களோ அந்த நேரத்துல நாம் எந்த அறையில தங்கி இருக்கின்றோமோ அந்த அறையிலேயே எஹ்ராமுடைய குளியல் குளித்து எஹ்ராமுடைய ஆடைகள் அணிந்து 2 ரகாத் எஹ்ராமுடைய நஃபில் தொழுது விட்டு அந்த 2 ரகாத்தில முதல் ரகாத்தில சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி குல்யா அய்யுஹல் காஃபிரூனுடைய சூறாவும், இரண்டாவது ரகாத்தில சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குல்ஹு அல்லாஹு அஹதுடைய சூறாவும் போதி எஹ்ராமுடைய 2 ரகாத் நஃபில் தொழுகிறோம். நஃபில் தொழுத உடனேயே இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நிய்யத் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன், அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் அப்படிங்கிற ஹஜ்ஜுடைய நிய்யத் செஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிருஹு லி ஃபதகப்பலஹு மின்னி, யா அல்லாஹ் இந்த ஆண்டு நான் ஹஜ் செய்ய நாடுகின்றேன், இஹ்ராம் அணிந்திருக்கின்றேன், இதை எனக்கு லேசாக்கி தருவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜுடைய நிய்யத் செஞ்சுக்கணும். நிய்யத் செஞ்சுக்கிட்டு தல்பியா சொல்லிக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படிங்கிற தல்பியா சொல்ல ஆரம்பிச்சோம்னு சொன்னா, இந்த தல்பியா எது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அந்த பெரிய ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த தல்பியாவை அதிகமான முறையில சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், எழுந்திருக்கும் போதும், உட்காரும் போதும், படுக்கும் போதும், எல்லா சூழ்நிலைகளுமே இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 அன்னைக்கு நம்ம மினாவுக்கு போயிடுவோம். துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 அன்னைக்கு என்ன அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னா 5 நேர தொழுகைகள். துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 லுஹர், அசர், மக்ரிப், இஷா, அடுத்து துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 உடைய ஃபஜர். இந்த 5 நேர தொழுகைகள், சில நேரத்தில் 6 நேர தொழுகைகள். இந்த தொழுகைகளை நம்ம மினாவுடைய கூடாரத்துல நம்ம தொழுகணும். அங்க எந்த விதமான வணக்கங்களும் அமல்களும் கிடையாது. 5 நேரம் தொழுகிறோம், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்றோம், இது மாதிரி அமல்களை ஈடுபட்டிருக்கணும். இது துல்ஹஜ்ஜுடைய பிறை 8. அடுத்து துல்ஹஜ்ஜுடைய பிறை 9. இதுதான் ஹஜ்ஜுடைய இந்த 5 நாட்கள்லயே ரொம்ப முக்கியமான நாள் எதுன்னு சொன்னா இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் என்ன தங்குறோமா இல்லையா, இதுதான் முக்கியமான நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான் என்பதாக சொன்னாங்க. அதனால இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அன்னைக்கு சூரியன் உச்சி சாய்ந்ததுல இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நம்ம அரஃபாவுடைய மைதானத்துல ஒரு கொஞ்ச நேரமாவது நாம் தங்கி இருக்க வேண்டும். அப்படி தங்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஹஜ்ஜே கூடாம போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய பிறை அன்னைக்கு நம்ம அரஃபாவுடைய மைதானத்துல நம்ம காலையில இன்ஷா அல்லாஹ் போயிடுவோம். துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 ஃபஜ்ர் மினால தொழுதுட்டு அரஃபாவுக்கு நம்ம போயிடுவோம். அரஃபால போன பின்னாடி நம்ம அந்த லுஹருக்கு முன்னாடியே நம்ம குளிச்சு இழிச்சு ஆடைகள் இஹ்ராமுடைய ஆடையில தான் இருப்போம். அதே ஆடைகளை நம்ம குளிச்சுட்டு என்ன செய்யணும், லுஹருக்கு முன்னாடியே சாப்பிட்டு நம்ம தயாராக இருக்கணும். அந்த அரஃபாவுடைய மைதானத்துல மஸ்ஜித் நமீரா அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு. ஒரு கால் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பள்ளிவாசலுக்கு போய் லுஹருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் ஜம்மு செஞ்சு கசராக நாம் தொழுகலாம். அப்படி இல்லை நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாம் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்கள்லயே நம்ம லுஹருடைய நேரத்துல லுஹருடைய தொழுகையும் அசருடைய நேரத்துல அசருடைய தொழுகையும் நம்ம தொழுதுக்கலாம். லுஹருடைய தொழுகை 2 ரக்காத் நம்ம தொழுதுட்டு திக்ர்ல நம்ம ஈடுபடுவோம். அதுக்கு பின்னாடி அசருடைய நேரம் வந்த உடனே அசருடைய தொழுகையை தொழுதுட்டு நம்ம அதிகமான முறையில துஆவில ஈடுபடுவோம். என்று சொன்னால் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தான் அல்லாஹு தஆலா
எல்லா ஹாஜிகளுடைய பாவங்களையும் மன்னித்து அந்த ஹாஜிகள் அன்று பிறந்த குழந்தைகள் மாதிரி திரும்பி வர்றாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படுவது அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பின்னாடி மக்ரீப் தொழுகை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமான முறையில துஆக்கள்ல ஈடுபட்டு இருக்கிறது. யார் யாரெல்லாம் நம்ம இடத்துல துஆவுக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சு நமக்காக வேண்டியும் நம்முடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்காக வேண்டியும் இந்த அரஃபாவுடைய மைதானத்துல துஆ செய்யறது. இப்போ அரஃபாவுடைய மைதானத்துல இந்த அமல் மட்டும்தான். மக்ரீபுடைய நேரம் வரைக்கும் நம்ம அரஃபால தங்கி இருக்கிறோம். மக்ரீபுடைய நேரம் வந்துருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மக்ரீபுடைய நேரம் வந்தாலும் நம்ம மக்ரீபுடைய தொழுகையை தொழுக கூடாது. மக்ரீபுடைய நேரம் வந்த உடனே இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து நம்ம புறப்பட்டு நம்ம முஸ்தலிஃபாவுக்கு வந்துடணும். முஸ்தலிஃபாவுல அது எவ்வளவு நேரத்துக்கு வந்தாலும் சரி, இரவு 10 மணிக்கு வந்தாலும் சரி, 11 மணிக்கு வந்தாலும் சரி, 12 மணிக்கு வந்தாலும் சரி, நம்ம இரவு எந்த நேரத்துல முஸ்தலிஃபாவுக்கு வர்றோமோ அந்த நேரத்துல அங்கே ஒரு பாங்கு சொல்லி 2 காமத்துகளை சொல்லி மக்ரீபுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜம்மு செஞ்சு நம்ம முஸ்தலிஃபாவுல தொழுகணும். தொழுதுட்டு அந்த முஸ்தலிஃபாவுல இரவு நேரம் தங்கி இருக்கணும். இந்த முஸ்தலிஃபால இரவு தங்குறது அப்படிங்கிறது இருக்கு, இது ஒரு வாஜிபாக இருக்கு. அதனால முழுமையான முறையில இரவுல தங்கி இருக்கணும். அதிகமான முறையில திக்ருகள் துஆக்கள் அதிகமான முறையில செய்யணும். இது துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 ஆரம்பிக்குது. துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அப்படிங்கிறது முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுமே துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அன்னைக்கு தான் பக்ரீதுடைய பெருநாளை கொண்டாடுவாங்க. நம்ம எப்படி இருப்போம் அந்த சூழ்நிலையில? கந்தலான ஆடைகள், சரியான முறையில தூக்கம் இல்லாம ஆடைகள் எல்லாம் புழுதிகள் படிந்து ஆடைகள் எல்லாம் அழுக்காகி தலைமுடியெல்லாம் பரட்டையாகி அந்த சூழ்நிலையில தான் நம்ம அந்த பெருநாளுடைய காலையில எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே ஃபஜ்ருக்கு பாங் சொல்லுவாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு நம்ம அந்த முஸ்தலிஃபாவுடைய மைதானத்திலிருந்து ஜமராத்தை நோக்கி போகணும். இப்போ துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு முக்கியமான சில அமல்கள் இருக்கு. அதுல ஒன்னாவதாக ஃபஜ்ரு தொழுத உடனேயே நம்ம முஸ்தலிஃபால இருந்து நேரா ஜமராத்துக்கு போகணும். ஜமராத்துல போய் அங்க 3 ஷைத்தான்கள் இருக்கும். சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான். இதுல 2 ஷைத்தான்களை விட்டுறணும். ஆரம்பத்தில் இருக்கிற சின்ன ஷைத்தானையும் நடு ஷைத்தானை விட்டுட்டு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் நம்ம 7 கற்களை கொண்டு எரிய வேண்டும். ஷைத்தானுக்கு கல் அடித்து விட்டு உடனே அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுக்கிறது. முதல் அமல் ஷைத்தானுக்கு கல் எறிவது. அடுத்தபடியாக துல்ஹஜ்ஜுடைய பிறை அன்னைக்கு பிறை 10 அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய 2வது அமல் இருக்கு குர்பானி கொடுக்கிறது. 3வதாக நம்ம செய்யக்கூடிய அமல் இருக்கு நம்முடைய தலைமுடி எடுக்கிறது. இது 3மே ஹனஃபியாக்கள் கிட்ட வாஜிப், தர்த்தீபான முறையில தான் செய்யணும். முதல்ல கல்லடிக்கணும், அப்புறம் குர்பானி கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி தலைமுடியை எடுக்கணும். இந்த 3மே தர்த்தீபாக வரிசையாக தான் செய்யணும். முதல்ல தலைமுடி எடுத்துட்டு அப்புறம் குர்பானி கொடுக்கிறது இது கூடாது. முதல்ல ஜமராத்துக்கு கல்லடிக்கணும், அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுத்து முடிச்சாச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு சொல்லப்படும். தகவல் தெரிந்த பின்னால் தான் நம்முடைய குர்பானி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி தான் நம்ம இது தலைமுடி எடுக்கணும். தலைமுடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம இஹ்ராமுடைய ஆடையில இருந்து சாதாரணமான ஆடைக்கு வந்துடலாம். இப்போ நமக்கு எல்லாமே ஹலாலாக ஆயிரும். எல்லா விஷயங்களுமே நம்ம தையல் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், நறுமணங்களை பூசிக்கொள்ளலாம், அத்தர் பூசிக்கொள்ளலாம். எல்லாமே என்னென்ன எல்லாம் இந்த இஹ்ராமுடைய நிலைமையில ஹராமாக இருந்ததோ அதெல்லாம் இப்ப என்ன ஆயிரும்? ஹலாலாக ஆயிரும். இப்ப நம்ம சாதாரணமான ஆடைக்கு வந்துருவோம். அன்னைக்கே செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன அப்படின்னு சொன்னா தவாஃபே ஜியாரா. இது ஹஜ்ஜுடைய ஃபரதுகள்ல 2வது ஃபரது. தவாஃபே ஜியாரா செய்யறது இருக்கு, இது முக்கியமான ஃபரது. அது 3வது ஃபரது. இது நம்ம அன்னைக்கே துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அன்னைக்கு நம்ம ஜமாத்தாக முறையில சேர்ந்து நம்ம போய் நம்ம தவாஃபே ஜியாரா முடிச்சுட்டு அடுத்தபடியாக தவாஃபே ஜியாரா அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அந்த காபத்துல்லாவை 7 தடவை தவாஃப் செய்யறது. இது முடிச்சு 2 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா தவாஃபே ஜியாரா முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜுடைய அந்த சஐ செய்யறது. இந்த 2 நிலைமையிலுமே எப்பவுமே நம்ம தவாஃப் செய்யும் போது இஹ்ராமுடைய ஆடையில தான் இருப்போம். ஆனா இந்த தவாஃபே ஜியாராவும் சஐயும் செய்யும் போது பார்த்தோம்னு சொன்னா நம்ம சாதாரணமான ஆடைகள்ல தான் இருப்போம். தவாஃப் செஞ்சுட்டு ஹஜ்ஜுடைய சஐ செய்யணும். ஹஜ்ஜுடைய சஐங்கிறது இந்த சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில 7 தடவை தொங்கோட்டம் போடுறது. இது செய்யறது அப்படிங்கிறதுக்கு வாஜிபாக இருக்கு. தவாஃபுடைய அந்த ஹஜ்ஜுடைய சஐ செய்யறது வாஜிபாக இருக்கு. இந்த 7 தடவை நம்ம சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இரவோடு இரவாக மினாவுக்கு வந்துடணும். எந்த சூழ்நிலையிலுமே நம்ம மக்கால தங்கக்கூடாது. இரவோடு இரவாக, இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, 10, 12, 1 ஆனாலும் சரி, நம்ம மினாவுக்கு வந்துடணும். அடுத்து துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான அமல்கள் இதுதான். 1வது ஜமராத்து கல் எறிகிறது, 2வதாக குர்பானி கொடுக்கிறது, 3வதாக தலைமுடி எடுக்கிறது, 4வதாக தவாஃபே ஜியாரா செய்யறது, அடுத்த ஹஜ்ஜுடைய சஐ செய்யறது. இந்த 5 அமல்களும் இன்ஷா அல்லாஹ் பிறை 10 அன்னைக்கு செய்வோம். பிறகு நைட்டு நம்ம மினாவுக்கு வந்துருவோம். பிறகு துல்ஹஜ்ஜுடைய பிறை 11. பிறை 11 அன்னைக்கு
ஜவாலுக்கு பின்னாடி சூரியன் உச்சி சாய்ந்த பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 3 ஷைத்தான்களுக்குமே கல்லெறியணும். முதல் ஷைத்தானுக்கு, சின்ன ஷைத்தானுக்கு 7 கற்கள். அந்த கற்கள் அப்படின்னு சொன்னா சாதாரணமான கொண்டைக்கல் அளவு இருக்கக்கூடிய சாதாரணமான பொடி கற்கள் தான் என்ன செய்யணும், எரியணும். எரியும் போது சின்ன துவாருக்கு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எரியறது. அடுத்து அந்த முதல்ல சின்ன ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சு கொஞ்சம் நகர்ந்து வந்து நின்று காபத்துல்லாஹ் முன்னோக்கி துவா செய்யறது. அது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாக இருக்கு. அடுத்து 2வது ஷைத்தானுக்கு, நடு ஷைத்தானுக்கு கல் எறிவோம். 7 கற்களை கொண்டு எறிவோம். பிறகு கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்து நின்று அங்கே காபத்துல்லாஹ் முன்னோக்கி கைகளை உயர்த்தி துவா செய்வோம். அதுக்கு பின்னாடி ஜம்ராத்தே உக்பா கடைசி பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவோம். அங்க துவா செய்ய மாட்டோம். சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான் அந்த 2 இடத்துலயுமே துவா செய்வோம். பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு துவா செய்ய மாட்டோம். திரும்பி நம்ம ரூமுக்கு வந்துருவோம். அடுத்தபடியாக துல்ஹஜ்ஜுடைய பிறை 12. இந்த 12 அன்னைக்கும் சவாலுக்கு பின்னால், சூரியன் உச்சி சாய்ந்த பின்னால் நம்ம 3 ஷைத்தான்களுக்குமே கல் எறிவோம். சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் 3க்குமே கல் அடிச்சுட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரியே சின்ன ஷைத்தானுக்கும் நடு ஷைத்தானுக்கும் கல்லெறிஞ்ச பின்னாடி நகர்ந்து நின்று துவா செய்யறது. பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்ச பின்னாடி நம்ம துவாக்கள் எதுவுமே செய்யாம திரும்பி வர்றது. இதோட ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சிருச்சு. அந்த பிறை 12 அன்னைக்கு நம்ம சூரியன் மறைவதற்கு முன்னால் மக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய அமல்கள் முடிவடைஞ்சிரும். இல்ல பிறை 12 அன்னைக்கு சூரியன் மறையக்கூடிய அந்த மக்ரிபுடைய நேரத்திலையும் நம்ம மினாலேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் நம்ம மினாவிலேயே தங்கி இருந்து பிறை 13 அன்னைக்கு மீண்டும் அந்த 3 ஷைத்தான்களுக்கும் கல் அடிச்ச பின்னாடிதான் நம்ம மக்காவுக்கு திரும்பி வர வேண்டியதா இருக்கும். இதுதான் ஹஜ்ஜுடைய இந்த 5 நாட்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை ஞாபகத்துல வையுங்க. ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா குறிப்புகள் எடுத்து இன்ஷா அல்லாஹ் குறித்து நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த அமல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பரிபூர்ணமான முறையில் செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மக்பூலாக, ஹஜ்ஜ மப்ரூராக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்கின்றார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.